கொண்டு சொன்னார், கணித்துக்குரிய மேலானவர்களே, நான் அல்லாஹ்விடம் என்னுடைய ஒரு அமலை சொல்லி இறைஞ்சக்கூடிய என்னுடைய செயற்பாடுகள் என்ன செய்ய இருக்கிறதா? நான் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி செய்த ஒரு அமல் இருக்கிறது, நான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தேன், அதனை வைத்து அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்கிறதா? கணித்துக்குரிய மேலானவர்களே, நான் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு தூக்கம் வரவில்லை, எழும்பினேன், மொபைலை வைத்தேன், நான் 2 ரக்காத் நஃபில் தொழுதேன், இரவு நேரத்தில் மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எழும்பி 2 ரக்காத் தொழுதேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் அமலை என் மூலமாக சொல்லி அல்லாஹ்விடம் இறைஞ்சக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களுடைய நல்ல அமல்கள் நாங்கள் அடுத்தவர்களிடம் துஆ செய்யுங்கள் என்று சொல்வதை விட, நான் இருக்கக்கூடிய செயற்பாடுகளை வைத்து ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது, அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த ஒரு அமலை வைத்து அல்லாஹ்விடம் இறைஞ்சக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நான் நீங்களும் கையை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும் என்னுடைய உள்ளத்தில். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை கதைக்கும் போது, தன்னுடைய தந்தை ஒரு சிலைகளை செய்யக்கூடிய ஒரு தச்சராக இருந்தார், சிலையை வடிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். தன்னுடைய தந்தையை பார்த்து எவ்வாறு கதைத்தார்? யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, மோசமான செயல் செய்கின்றது, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயல் என்றாலும் அவர் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்தார். அதன் விளைவாக அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து எவ்வாறு பேசுகிறது? யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, நான் எதனை விதைக்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். நான் என்னுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு நான் மற்றவர்களோடு எவ்வாறு நடக்கின்றேனோ அதே அடிப்படையில் தான் அல்லாஹ்வும் நிலைமைகளை மாற்றுவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னுடைய பெற்றோரை நான் நோவினைப்படுத்துவேனாக இருந்தால், என்னுடைய தந்தையை என்னுடைய தாயை நான் அவமதிப்பேனாக இருந்தால், என்னுடைய பிள்ளையையும் ஒரு நேரத்தில் என்ன செய்யும்? என்னை அவமதிக்கின்ற நேரத்தை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்துக்கான தண்டனை இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான். அப்படியான ஒரு முக்கியமான விடயம் தான் பெற்றோருக்கு நோவினை கொடுப்பது, அவர்களுடைய விடயங்களில் பராமுகமாக நடந்து கொள்வது. அல்லாஹ் அதற்கான தண்டனை இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான், மறுமையில் 2வது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த விடயத்தில் நான் நீங்களும் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, தன்னுடைய 86வது வயதில் பிறக்குகிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய 96வது வயதில் பிறக்குகிறார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த பிள்ளை பிறக்கின்ற நேரத்திலே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை கிடையாது. எனவே அவர்களுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம் மனதில் ஒரு விதமான ரோஷம் ஏற்படுகிறது. எனவே சொன்னார்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம், இந்த உங்களுடைய மனைவியை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இடத்திற்கு கொண்டு என்னுடைய கண்ணுக்கு படாமல் ஒரு இடத்தில் நீங்கள் வாழ வைக்கலாமே. உண்மைதானே, 2 மனைவிகள் இருந்தால் சில நேரம் பிரச்சனைகள் வர பார்க்கும், ரோஷங்கள் ஏற்படும். எனவே பிள்ளை இல்லை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாவதாக பிள்ளை கிடைத்து விடுகிறது. எனவே இதனை பார்த்து தனக்கு ஒரு மனதில் ஒரு விதமான எண்ணம் வருகிறது என்பதனால் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள், என்னுடைய கண்ணுக்கு படாமல் ஒரு இடத்தில் வாழ வையுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய வஹி கட்டளை, அவர்கள் பலஸ்தீனத்தில் இருந்து ஷாம் பிரதேசத்தில் இருந்து பைத்துல்லா கஅபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த நேரத்திலே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த கஅபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே எந்த ஒரு மனித சஞ்சாரமும் இருக்கவில்லை, வெறும் பாலைவனம், எந்த மனித குடியேற்றமும் இல்லை. அந்த நேரத்திலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேச முடியவில்லை. 86 வயதில் கிடைத்த மகனை கொஞ்சி விளையாடுகின்ற அந்த பருவத்தில் விட்டு செல்வதென்றால் எவ்வளவு பெரிய மனதுக்கு நோவு. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே விட்டு அந்த சென்ற நேரத்திலே என்ன செய்தார்கள்? கேட்டார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? சொன்னார்கள், தலையால் ஆற்றினார்கள், ஆம். அந்த நேரத்திலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இதன் லா யுதிஅன் அல்லாஹ், அப்படி இது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை என்றிருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள். தன்னிடம் இருந்த ஈச்சம்பழமும் தண்ணீரும் முடிந்து விடுகிறது. பிள்ளைக்கு பசி, பால் சுரக்கவில்லை. அங்கும் இங்கும் பார்க்குகிறார்கள், தண்ணீர் கிடையாது. எனவே சஃபா மருவா அந்த 2 மலைகளுக்கும் இடையில் ஓடி ஓடி பார்க்குகிறார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை. 7வது விடுத்தமாக பார்க்கின்ற நேரத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலுடைய அந்த அடி பட்டதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அந்த இடத்திலே ஜம்சம் நீரை ஊற்றை வெளிப்படுத்துகிறான்.
ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜம்சம் தண்ணீரை சுத்தி கட்டவில்லை என்றிருந்தால் இன்று சவுதியிலே காபத்துல்லா அந்த இருக்கின்ற அந்த இடத்திலே ஒரு பெரும் ஆறு ஓடி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அவர் சுற்றி கட்டவில்லை என்றால் இன்று ஜம்சம் கிணறு கிடையாது, ஜம்சம் ஆறு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்திலே தன்னுடைய ஊராகிய ஈராக்கை விட்டு என்ன செய்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டி விட்டு பலஸ்தீனத்துக்கு நோக்கி செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஷாமிலே ஒரு அரசன் இருந்தான். அவன் ஒரு அழகான பெண்ணை கண்டால் அவனுடைய ஆசைக்கு நிவர்த்தி செய்வதற்காக அந்த பெண்ணை அழைப்பான். அந்த நேரத்திலே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அந்த நேரத்திலே அழைத்து வந்து சொன்ன நேரத்திலே தன்னுடைய ஆசைக்காக அவன் நெருங்குகின்ற நேரத்திலே ஹாஜர் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். உடனே அவனுடைய உடம்பு சூகையாகி விட்டது, பாரசவாதம் ஏற்பட்டு விட்டது. திரும்ப அந்த அரசன் கேட்டான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நீங்க அல்லாஹ்கிட்ட துஆ கேளுங்க, இந்த நிலைமை சீராகட்டும். துஆ செஞ்சாங்க. திரும்ப இரண்டாவது விடுத்தமாக என்ன செய்ய பார்த்தான்? நெருங்க பார்த்தான். திரும்பவும் துஆ செய்தார்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம். உடனே திரும்பவும் சூகையாக மாறினான். மூன்றாவது கட்டத்தில் அவனுக்கு புரிந்து விட்டது, இது ஒரு சாலிஹான ஒரு பெண். எனவே ஒரு கிஃப்டாக அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவனிடம் இருந்த ஒரு அடிமையாக இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிஃப்ட் பண்ணினது. அதன் விளைவாக கிடைத்தது. அந்த நேரத்திலே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபவஜத்ஹு காயிமன் யுஸல்லி. இங்கு தன்னுடைய மனைவி வம்பாக அழைக்கப்பட்டிருக்கிறாள். தன்னுடைய தேவையை, தன்னுடைய அந்த கஷ்டத்தை முறையிடுவதற்கு யாரும் இல்லை. யாரை தவிர? அல்லாஹ் தஆலாவை தவிர. எங்களுக்கு என்னுடைய வாழ்வில் ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது, நான் பள்ளி வாசலுக்கு வந்து குர்ஆனை எடுத்து ஒரு 2 ரக்காத் தொழுது விட்டு, யா அல்லாஹ், எனக்கு இவ்வாறு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, என்னுடைய நீ பிரச்சனை நிவர்த்தி செய்வாயாக என்று துஆ கேட்டவங்க யார் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? நானும் தான், நீங்களும் தான். அது மட்டுமா, மகனை அறுக்க வேண்டும் என்ற கனவை காணுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 3 விடுத்தம் கண்டதற்கு பின்னால் விளங்கிக் கொண்டார்கள், நபிமார்களுடைய கனவு அது வஹீல் ஒரு வகை. எனவே தன்னுடைய மகனை அறுப்பதற்காக கூட்டிக் கொண்டு போன நேரத்தில் என்ன சொன்னார்கள்? யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அஸ்பஹுக, நான் என்னது உங்களை கனவு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, நான் உங்களை அறுப்பதாக கனவு கண்டேன். இது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது, வஹீயுடைய ஒரு வகையாக இருக்கிறது. ஃபன்துர் மாதா தரா, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன செய்ய? அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை நான் என்ன செய்ய? நிறைவேற்றவா, உங்களை அறுக்கவா என்று சொன்ன நேரத்திலே என்ன சொன்னார்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யா அபதி ஃபஅல் மா துஅமர், அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் முதலாவது நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன், ஓட மாட்டேன், நீங்கள் என்னை தாராளமாக அறுக்க முடியும் என்று தன்னுடைய தலையை கொடுத்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதன் விளைவாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து செம்பரி ஆட்டை இறக்கி இன்று நடைபெறுகின்ற அய்யாமுத் தஷ்ரீக்